ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க. உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல் புறா, பாகம் 1, அத்தியாயம் 33. அமீர் வீட்டு அந்தரங்க அறையின் வண்ணச்சுவரிலே சுண்ணாம்பு கட்டி கொண்டு கோடுகள் தீட்டப்பட்டதுமே திட்டத்தின் விவரங்களை திண்ணமாக புரிந்து கொண்ட இளைய பல்லவன் கிழக்கு கோட்டை வாயிலை குறிப்பிட்டு முதல் பலியை இந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சுட்டி காட்டியதன்றி தன் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று அந்த நரபலியாய் தன்னை ஏற்க வேண்டும் என்று கேட்டதும் அந்த அறையில் பயங்கர மௌனமே ஒரு வினாடி நிலவியது. அடுத்த வினாடி எழுந்த கேள்வியும் அங்கிருந்த ஆண் மக்களிடமிருந்து எழவில்லை. கூடாது கூடாது, யாரும் பலியாக கூடாது என்று காஞ்சனாதேவியின் கிள்ளை குரலே அந்த அறையில் ஊடுருவி சென்றது. பலி கொடுக்க வேண்டிய இடத்தை சுவரில் விரலால் சுட்டிக்காட்டி நின்ற அனபாயன் தன் ஈட்டி விழிகளை அந்த கடாரத்து இளவரசியின் பங்கஜ முகத்தின் மீது மிகவும் பரிதாபத்துடன் திருப்பினான். அவள் நிலைமீறி உணர்ச்சி பொங்க சொற்களை வெளியிட்டதன் காரணம் அவனுக்கு நன்றாக புரிந்தே இருந்தது. இங்கு கடாரத்து இளவரசி பேசவில்லை, அவள் காதல் பேசுகிறது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட அனபாயன், இந்த பலி கொடுத்தால் மற்றவர்கள் பிழைக்கலாம் தேவி, இல்லையேல் இன்னும் ஒரே நாளில் நாம் அனைவரும் கலிங்கத்தின் வாள்களுக்கு பலியாவோம் என்றான். வாழ்ந்தால் கூடி வாழ்வது, வீழ்ந்தால் கூடி வீழ்வது என்ற தத்துவம் உரியதல்லவா என்று கேட்டாள் காஞ்சனாதேவி பளிச்சென்று. இம்முறை அனபாயனுக்கு பதில் இளைய பல்லவனே பதில் கூறினான். காஞ்சனாதேவி இருந்த பக்கம் கூட திரும்பி பாராமல் எதிரே சுவரில் இருந்த கோடுகளிலேயே கண்களை நாட்டிக்கொண்டு, தனி மனிதர்களுக்கு அந்த தத்துவம் சரி தேவி, நாடுகளுக்கல்ல என்று பதில் கூறினான் இளைய பல்லவன். இங்கு பலியாக போவது தனி மனிதரா நாடா என்று கூறினாள் காஞ்சனாதேவி. தனி மனிதர் பலியானால் நாடுகள் பலியாகா, இல்லையேல் இரண்டும் பலியாகும் என்றான் இளைய பல்லவன். நீங்கள் சொல்வது புரியவில்லை. காஞ்சனாதேவியின் குரலில் வருத்தம் துளிர்த்து நின்றது. புரிய சொல்கிறேன் கேளுங்கள் என்று துவங்கிய இளைய பல்லவன் மற்றவர்களுக்கு முன்னால் தனக்கும் காஞ்சனாதேவிக்கும் சென்ற 2 நாட்களுக்குள் வளர்ந்துவிட்ட காதலை வெளிப்படுத்த இஷ்டப்படாமல் அவளை கேளுங்கள் என்று மரியாதையாகவே அழைத்தான். மேற்கொண்டு அனபாயின் திட்டத்தை அவன் விவரித்த போதும் அவளை சற்று மரியாதையாகவே விழித்து விஷயங்களை விளக்கலானான். தேவி, இன்று இந்த அறையில் நாம் விவாதிக்கிறோம் நமது விடுதலை பற்றி. ஆனால் நமது விடுதலையில் பிணைந்திருப்பது நமது உயிர்கள் மட்டுமல்ல, கடாரம், சோழ நாடு இவற்றின் நலன்களும் கலந்திருக்கின்றன. நாம் அனைவரும் இந்த இடத்தில் பலியானால் நாடுகளின் நலன்களும் பலியாகும். உதாரணமாக, உங்கள் தந்தையும் நீங்களும் பலியானால் கடாரத்தை ஜெயவர்மன் கையில் இருந்து மீட்பது யார்? குணவர்மன் வேண்டுகோளின்றி, ஏன் வற்புறுத்தலின்றி சோழ நாடு கடாரத்தின் மீது மரக்கலங்களை ஏவுமா? அனபாயர் பலியானால் சோழ நாடு கலிங்கத்துடன் மோதாதிருக்குமா? அது மோதுவது இருக்கட்டும், இங்குள்ள தமிழர் வாழாவிருப்பார்களா? அடுத்த வினாடி இரத்த களரி ஏற்படும் தேவி. நீங்கள் நினைப்பது போல் கூடி வீழும் தத்துவம் நாம் இன்றுள்ள நிலைக்கு பயன்படாது. தவிர திட்டத்தில் அனபாயர் எதிர்பார்ப்பது போல் அப்படி பலி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றான் இளைய பல்லவன். பலிக்கு அவசியமில்லையா? காஞ்சனாதேவியின் குரலில் சற்று நம்பிக்கை துணித்தது. அவசியமில்லை, ஆனால் ஏற்படாது என்று திட்டமாக சொல்ல முடியாது. அதோ அந்த கோடுகளையும் புள்ளிகளையும் கவனியுங்கள் என்று திட்டத்தை விளக்க முற்பட்ட இளைய பல்லவன், மேற்கு கோடியில் இருக்கும் புள்ளிதான் இந்த வீட்டின் கொல்லைப்புறம். அதற்கு அடுத்து குறுக்கும் நெடுக்கமாக இழுக்கப்பட்டுள்ள கோடுகள் இந்த கொல்லைப்புறத்தை அடுத்த சிறு தோப்புகளை குறிக்கின்றன. தோப்புக்கு அடுத்தபடி பட்டையாக இழுக்கப்பட்டுள்ள 3 கோடுகளும் 3 பெரு வீதிகள். அந்த வீதிகளை கடக்கும் வரையில் அதிக ஆபத்தில்லை. ஏனென்றால் முதல் சோதனை அந்த முப்பெரும் வீதிகளை தாண்டி கடல் முகப்பில் இருக்கும் கிழக்கு கோட்டை வாசலில்தான் நடக்கும். அங்கு நமது வண்டி மட்டும் இருந்தால் மாடுகளை வேகமாக முடக்கி நீர்க்கரையை அடைய முயலலாம். ஆனால் வண்டிகள் பல நீர்க்கரைக்கு செல்லும்.
அப்படி செல்லும் வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தி பரிசோதிக்கப்படும். அந்த பரிசோதனையில் நீர்க்குடங்களை வீரர்கள் அதிகமாக தட்டி பார்க்காமல் விட்டுவிட்டால் தப்பிவிடலாம். பலிக்கு அவசியம் இருக்காது. அப்படி இல்லையேல் சோதனையில் சிறிது சந்தேகம் ஏற்பட்டாலும் வண்டியின் பின்புறம் உட்கார்ந்திருக்கும் நானோ அனபாயரோ கீழே குதித்து வீரர்களை மறித்து வண்டி வேகமாக நீர்க்கரை செல்ல அவகாசம் கொடுக்க வேண்டும். அப்படி அவகாசம் கொடுக்கும்போது வீரர்களை தடுத்து நிற்பவனுக்கு தப்ப அவகாசம் இருக்காது. போரிட்டு மடிய வேண்டியதுதான் என்று சொல்லிக் கொண்டு போன இளைய பல்லவனை இடைமறித்த காஞ்சனாதேவி, ஏன் மடிய வேண்டும்? இந்த ஊருக்கு வந்த புதிதில் அதே கோட்டை வாசலில் இருந்து நீங்கள் தப்பவில்லையா என்று வினவினாள். இளைய பல்லவன் இம்முறை அவளை திரும்பி நோக்கினான். அவன் கடை இதழ்களில் புன்முறுவலென்று தவழ்ந்து நின்றது. அந்த நிலைமை வேறு, இன்று நிலைமை வேறு தேவி. அன்று நிகழ்ந்த சம்பவம் திடீரென்று நிகழ்ந்தது. இன்றிருப்பது போல் அத்தனை காவல் எச்சரிக்கையும் இல்லை. அன்று தப்புவதற்கும் அடைக்கலம் புகுவதற்கும் இடம் ஒன்று கிடைத்தது என்று அர்த்த பாவத்துடன் அந்த அஞ்சனை விழியாலை பார்த்த இளைய பல்லவன் அனபாயனை நோக்கி கேட்டான். கிழக்கு கோட்டை வாசலில் வீரர்களை நான் சில நிமிடங்கள் தடுக்கலாம். அதற்குள் நீர்க்கரைக்கு வண்டி போய்விட முடியுமா? நீர்க்கரைக்கும் கோட்டை வாசலுக்கும் உள்ள பாதை நீண்டதாயிற்றே. என்னை வெட்டி போட்டு வீரர்கள் தொடர்ந்தால் என்ன செய்வீர்கள்? அனபாயன் கண்கள் இளைய பல்லவன் கண்களுடன் சில வினாடிகள் கலந்தன. அதையும் யோசித்தேன் கருணாகரா. நம்முடைய வண்டி காளைகள் என்னதால் முடக்கப்பட்டாலும் கோட்டை வாசலில் இருந்து நீர்க்கரையை அடைய நிமிடங்கள் பல ஆகும். உன்னை சுற்றி கொண்டே கலிங்கத்து வீரர்கள் வண்டி போகும் திசையையும் எண்ணத்தையும் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக வண்டியை துரத்தி மடக்க பார்ப்பார்கள். ஆனால் மடக்க முடியாது என்று திட்டமாக தெரிவித்த அனபாயன் காஞ்சனாதேவியை நோக்கி, தேவி, இந்த இடத்தில்தான் உங்கள் சேவை தேவையாயிருக்கும் என்றான். என்ன சேவை அனபாயரே என்று கேட்டாள் காஞ்சனாதேவி. உங்கள் நாட்டில் பெரு வில் மட்டும் உண்டு, எங்கள் நாட்டில் உண்டை வில் என்று சிறு வில் உண்டு என்றான் அனபாயன். சோழர் குல இளவல் எதற்காக இதை சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாத காஞ்சனாதேவி குழப்பத்துடன் கேட்டாள். உண்டை வில்லா என்று. ஆம் தேவி, உண்டை வில். உங்கள் பெரு வில் நீர்க்குடத்தில் பிடிக்காது. ஆனால் தமிழகத்தில் சிறுவர்கள் சிறு விற்களில் களிமண் உருண்டைகளை வைத்து மரக்கனிகளை அடிப்பது உண்டு. சாதாரண வில் போன்றுதான் அது. ஆனால் நான் நல்ல சருமத்தை சுருட்டி செய்யப்படுவதால் பெருவில்லின் வேகமுடையது. அந்த வில் மூலம் நன்றாக இழுத்து எய்யப்படும் அம்பு ஆகாயத்தில் நீண்ட தூரம் செல்லும். எதற்கு அது இப்பொழுது? ஒருவேளை நமது வண்டி தேக்கப்பட்டு கருணாகரன் கீழே குதித்து வீரர்களை தடுத்து நின்றால் அமீர் தமது வண்டியை கடும் வேகத்தில் துரத்துவான். அந்த வண்டி அப்படி பறந்து 50 அடி தூரம் சென்றதும் நீங்கள் நீர்க்குடத்தின் மறைவிலிருந்தே உண்டைவில் மூலம் எரியம்பு ஒன்றை ஆகாயத்தில் அனுப்ப வேண்டும். அதற்கான வசதிகள் உண்டைவில், நீண்ட துணி சுற்றி எண்ணெய் தோய்த்த அம்பு, இவை உங்களுடன் நீர்க்குடத்தில் வைக்கப்படும். உங்கள் குடத்துக்கு பக்கத்தில் வண்டியில் வெளிச்சத்துக்காக தீப்பந்தம் ஒன்றும் சொருகப்பட்டிருக்கும். அம்பை மட்டும் வெளிநீட்டி பற்ற வைத்து குடத்திற்குள் கொண்டு போய் உண்டைவில்லில் நான் இழுத்து ஆகாயத்தில் பறக்க விடுங்கள். இதை எதற்காக சொல்கிறான் அனபாயன் என்று மற்றவர்களுக்கு புரியாவிட்டாலும் அமீருக்கு மட்டும் மிக தெளிவாக புரிந்தது. ஆகாயத்தை பார்த்திருங்கள் அடையாளத்துக்கு என்று அனபாயன் குதிரைச்சாலை தலைவனுக்கு கூறியதன் நோக்கம் அப்பொழுதுதான் புரியவே அமீர் பயமும் பக்தியும் ஆச்சரியமும் கலந்த பார்வையொன்றை அனபாயன் மீது செலுத்தினான். ஆகாயத்தில் எரியம்பு போனதும் அரபு நாட்டான் முரட்டு புறவிகள் 20ஐயும் அவிழ்த்து குறுக்கே விரட்டி விடுவான். தாறுமாறாக பாய்ந்து செல்லும் அந்த புறவிகளை தாண்டி வண்டியை மடக்க 1000 கலிங்கத்து வீரர்களாலும் முடியாது. ஆகாக, எப்பேற்பட்ட திட்டம்! எத்தனை கூறிய அறிவு இவருக்கு! படிப்படியாக ஒவ்வொரு தடையையும் சமாளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறாரே என்று நினைத்து நினைத்து வியப்பில் ஆழ்ந்த அமீரின் உள்ளத்தில் கவலையும் புகுந்து கொண்டது. அரபி புறவிகளின் வேகம், தாறுமாறான பாய்ச்சல், பழக்கப்படாததால் கடிக்கும் சுபாவம், இத்தனையும் மீறி கலிங்க வீரர் வர முடியாது. ஆனால் அதேபோல் அந்த புறவிகள் நம் வண்டி மீது பாய்ந்தால் என்று எண்ணினான். அடுத்த வினாடி விளைவை பற்றி எண்ணவும் பயந்தான். விளைவு விபரீதமாகும். நீர்க்குடங்கள் உடையும், மாடுகள் மிரளும்,
வண்டியே புறவிகளால் கவிழ்க்கப்பட்டாலும் படலாம். அப்படி கவிழ்க்கப்பட்டால் யார் வண்டி சக்கரத்தில் அகப்படுவார்கள், யார் புறவிகளின் கால்களில் சிக்குவார்கள், சொல்ல முடியாத பயங்கரம் என்று நினைத்த அமீர் திகிலின் சுரூபமாக விளங்கினான். அவன் திகிலின் காரணத்தை புரிந்து கொண்ட அனபாயன், நீ நினைக்கும் கஷ்டமும் இருக்கிறது அமீர். ஆனால் வண்டியை வேகமாக செலுத்த உனக்கு இருக்கும் சாமர்த்தியத்தில்தான் நான் அதே அபாயத்திலிருந்து மீள நம்பிக்கையும் வைத்திருக்கிறேன் என்றான். அமீரும் அனபாயனும் பரிமாறிக்கொண்ட சொற்களையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்ள முடியாததால் அந்த திட்டத்தை பற்றிய விவரங்களையும் மற்றவர்களுக்கு தெரிவித்தான் அனபாயன். ஆகாயத்தில் எரியம்பு பறந்ததும் மூர்க்கத்தனமுள்ள 20 அரபு புறவிகள் தாறுமாறாக ஓடி கிழக்கு வாசல் வீரர்களை தேக்கும். அவற்றை தாண்டுவது பெரும் படைக்கும் சுலபத்தில் முடியாது. அந்த குழப்பத்தில் கிடைக்கும் இடைக்காலத்தை நாம் நீர்க்கரையை அடைய பயன்படுத்திக் கொள்வோம். நீர்க்கரையில் சீன தலைவரின் படகுகள் தயாராயிருக்கும். வண்டி நின்றதும் குடங்களில் உள்ளவர்கள் தரையில் குதித்து படகுகளுக்கு ஓட வேண்டும். தொடரும் வீரர்களை நானும் அமீரும் தடுத்து நிற்போம். தேவியும் குணவர்மரும் மற்றோரும் படகுகளில் ஏறியதும் நாங்களும் ஓடி ஏறிக்கொள்வோம். பிறகு படகுகள் புகார் செல்லும் மரக்கலத்தை நோக்கி விரையும். படகு அணுகியதும் அந்த மரக்கலம் பாய் விரித்தோட தயாராயிருக்கும். இதுதான் திட்டம். இடையே பல இடுக்கண்கள் நேரலாம். அவ்வப்பொழுது அவற்றை நமது யுக்தி கொண்டு முடிந்தவரை சமாளிக்க வேண்டும். மனித யுக்தி இவ்வளவுதான். மற்றபடி நாம் தப்புவதும் அல்லாததும் ஆண்டவனின் கரங்களில் இருக்கின்றன என்று சொல்லி தலையை குனிந்து கொண்ட அனபாயன் சில வினாடிகள் ஆண்டவனை நினைத்தான். அறையிலே மௌனம் நிரம்பி நின்றது. இனி நாம் கலையலாம். இன்றிரவு 5வது நாளிகை புறப்பட சித்தமாயிருங்கள் என்று உத்தரவிட்ட அனபாயன் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தினான். அன்று முழுதும் குணவர்மன் ஒரு நிலையில் இல்லை. எதற்காக சோழ நாடு வந்தோம்? சாவதாயிருந்தால் கடாரத்திலேயே செத்திருக்கலாமே என்று அன்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். காஞ்சனாதேவி துக்கத்தின் சிகரமாக விளங்கினாள். அன்று பகல் உணவு கூட அருந்த மறுத்தாள். பணிப்பெண்களை வெறுத்தாள். அறைக்கு வெளியே இருக்க கட்டளையிட்டாள். பஞ்சனையில் படுத்து புரண்டு கொண்டிருந்தாள். இளைய பல்லவனுக்கு நேர இருந்த கதி அவளை ஒரு உலுக்கு உலுக்கியிருந்தது. அவள் வேதனையை சகிக்க இஷ்டப்படாதது போல் பொழுது வேகமாக ஓடி விளக்கு வைக்கும் நேரமும் வந்தது. காஞ்சனாதேவியின் அறையிலும் ஒரு விளக்கு எரியத்தான் செய்தது. அந்த சுடர் போல தன் வாழ்க்கை விளக்கு எரியுமா அணையுமா என்பதை நினைத்து அவள் விளக்கின் சுடரை நோக்கி கொண்டிருந்த சமயத்தில்தான் இளைய பல்லவன் அவள் அறைக்குள் நுழைந்தான். அவன் தனியாக நுழையவில்லை. கையிலே ஒன்றும் தவழ்ந்து நின்றது. அதை கண்டதும் பொலபொலவென கண்ணீரை ஊத்தாள் அவள். அது ஆனந்த கண்ணீரா, சோக கண்ணீரா, பெரும் விந்தையை கண்டதால் ஏற்பட்ட கண்ணீரா, இதயத்தில் வேதனை விளைந்ததால் ஏற்பட்ட கண்ணீரா? அவளுக்கே புலப்படவில்லை. அவன் கையையே விரித்து நோக்கினாள் அவள். அவன் கை சொன்ன கதைதான் என்ன? 33ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. என பொலபொலவென உதிர்ந்து கன்னங்களில் வழிந்தோடிய கண்ணீருக்கு காரணம் கற்பிக்க முடியாமல் திண்டாடினாள். அது வாழ்க்கையின் சோதனை அளித்த வேதனை கண்ணீரா அல்லது இதயத்தின் மகிழ்ச்சி நிரம்பி வழிந்த இன்ப கண்ணீரா என்பதை அவள் சொந்த உணர்ச்சிகளை கண்டுபிடித்து சொல்ல முடியாத குழப்ப நிலையில் இருந்தாள் அவள். இளைய பல்லவனின் இடது கையிலே தவழ்ந்து நின்ற வெண்மையான அந்த பெரும் காட்டுப்புறாவும் அதன் முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்த அந்த வாலிப வீரனின் வலது கரமும் சொன்னவை பழங்கதைதான். ஆனால் அவற்றில் எத்தனை புதுமைகளை கண்டால் கடாரத்தினர் உள்ளூர வெட்கப்படவும் செய்தாள். அந்த இன்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் அவள் இதயத்தில் வேதனையையும் காதலையும் கலந்து பிரவகிக்க செய்தன. அடுத்து அன்று இரவு நேர இருந்த பயங்கர பயணம், அதில் இளைய பல்லவனுக்கு நேர இருந்த பயங்கர முடிவு, இவை இரண்டும் அவள் இதயத்தில் வேதனை வெள்ளத்தை கிளப்பிவிட்டன. இத்தனையையும் இதயம் தாங்க முடியுமா? முடியாததால் பொங்கி பொலபொலவென உதிர்ந்தன அவள் கண்களிலிருந்து நீர்த்துளிகள். பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த அந்த பருவ அஞ்சகத்தின் பங்கஜ விழிகளிலிருந்து நெஞ்சம் உருகியதால் வழிந்த கண்ணீரை கருணாகர பல்லவனும் கவனிக்கத்தான் செய்தான். அந்த கண்ணீருக்கு காரணமும் அவனுக்கு புரிந்தே இருந்தது.
அனபாயனுக்காக தூது வந்த பறவை தீவின் அந்த காட்டுப்புறா எதிரே பஞ்சனையில் இருந்த நாட்டுப்புறாவுக்கு பழைய நினைவுகளை கிளறிவிட்டு விட்டதையும் அந்த நினைப்புகளும் அன்றிரவு நிகழ இருக்கும் நிகழ்ச்சியில் அவள் 2 கைகளும் புறாவை பற்றி கொண்டன. அப்படி பற்றி நின்ற அந்த சமயத்திலும் இடது கையால் அவள் கையையும் வலது கையால் அவள் முதுகையும் ஆறுதலாக தடவி கொடுத்தான் இளைய பல்லவன். அன்பின் அந்த செயலிலும் இன்பமும் வேதனையும் கலந்தே பாய்ந்தன அவள் உடலில். வாழ்க்கையே 2ம் கலந்ததுதான் என்பதை அவள் அந்த நேரத்தில் சந்தேகத்துக்கு இடமின்றி புரிந்து கொண்டாள். அப்படி புரிந்து கொண்டதால் ஓரளவு சாந்தியும் பெற்றாள். அந்த சாந்திக்கு மேலும் உறுதியளிக்க நினைத்த இளைய பல்லவன் தன் இடது கையினால் அவள் முகத்தை திருப்பி வலது கையால் அவள் கண்களையும் அழித்து கொண்டிருந்தது. சாளரத்துக்கு வெளியே தொங்கிய பூங்கொடி அவள் இதய வெப்பத்தை போக்க மெல்ல காற்றில் ஆடி ஆடி ஆலவட்டம் போட்டும் அவள் வெப்பம் மட்டும் மாறவில்லை. அதை அதிகப்படுத்த இளைய பல்லவனும் பஞ்சனையை விட்டு எழுந்து அவள் இருந்த இடத்துக்கு வந்து அவளை பின்புறம் நின்று ஒரு கையை சாளரத்தின் மீதும் இன்னொரு கையை அவள் சிற்றிடையிலும் உலவ விட்டான். அத்துடன் அவள் கன்னத்தை நோக்கி தலையை தாழ்த்தி, காஞ்சனா, நேரம் ஓடுகிறது, 5வது நாழிகை, நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும் என்று மெல்ல சொன்னான். அந்த பயண விவரங்கள் தெரிந்த விஷயம்தான், திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதும் கூட. ஆனால் திரும்ப திரும்ப சொன்னாலும் சலிக்காத விஷயங்கள் உலகத்தில் இருக்கின்றன அல்லவா? சிலவற்றை மறப்பதாலும் சிலவற்றை திரும்ப திரும்ப நினைப்பதாலுமே மனிதனுக்கு துணிவும் திருப்தியும் ஏற்படுகிறது. இதை உணர்ந்துதானோ என்னவோ இளைய பல்லவன் அந்த 5வது நாளிகையை அவளுக்கு நினைப்பூட்டினான். ஆனால் அவள் நினைப்பு வேற உணர்ச்சிகளின் பீதிக்கு அது பதில் சொல்ல முடியவில்லை. ஆகவே காஞ்சனாதேவி சொன்னால், என் மனதில் என்னென்னவோ சஞ்சலம் குடிகொண்டிருக்கிறது, வேதனை ஆட்கொண்டிருக்கிறது என் இதயத்தை என்று. வேதனையின் காரணத்தை அவன் புரிந்து கொண்டிருந்தான். தன்னிடத்தில் அவளுக்குள்ள காதல், தன் உயிரை பற்றி அவளுக்குள்ள பயம், 2மே வேதனைக்கு காரணம் என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன், தேவி, எனக்கு நன்றாக புரிகிறது. காதலின் தன்மையும் வன்மையும் அப்படிப்பட்டது என்றான். காதலின் தன்மையா? காஞ்சனாதேவியின் இந்த கேள்வியில் அமுதம் கலந்திருந்தது. ஆம் தேவி, காதல் என்பதை விஷயம் என்று வடமொழியில் அழைக்கிறார்கள் என்று விளக்க முற்பட்டான் அவன். அப்படியா? அத்தனை வேதனையிலும் கேலி இருந்தது அவள் குரலில். ஆம் தேவி, விஷயம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஷயத்துக்கும் ஓர் எழுத்துதான் வித்தியாசம் என்றும் சொல்கிறார்கள். ஆம், ஓர் எழுத்துதான் வித்தியாசம். ஆனால் விளைவில் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. அவனை நன்றாக நிமிர்ந்து நோக்கினாள். நான் வாளை வீசுவேன், போரிடுவேன், இருப்பினும் நான் பெண். பேதை என் மனம் உறுதி கொள்ள மறுக்கிறது என்றாள் அவள். தேவி, மனதை உறுதிப்படுத்திக்கொள். உனக்கு தைரியம் சொல்லவும் என்னை நினைப்பில் வைத்து கொள்ள அடையாளமாக இந்த புறாவை உனக்கு கொடுக்கவும் வந்தேன். அதற்காகவே அமீரிடமிருந்து இதை வாங்கினேன். அடுத்த சில நாளிகைகளில் நிகழ்ச்சிகளை பற்றி நாம் எதுவும் சொல்ல முடியாது. நாம் பிரிந்தாலும் பிரியலாம், பிரியாவிட்டாலும் இல்லை. நான் மட்டும் என்ன, வண்டி சரியாக வளைக்கப்பட்டால் நீ கூட மாளலாம். அப்படி சாவதானால் வீரர்கள் குலத்தில் பிறந்தவர்கள் என்று உறுதியுடன் போரிட்டு மடிவோம். பிழைத்தால் வீரர் குலத்தின் மக்களாக சந்திப்போம் என்று உறுதியும் வீரமும் நிரம்பிய சொற்களை உதிர்த்த இளைய பல்லவன் அவள் முகவாய் கட்டையை தூக்கி அவள் கண்களை ஆழ்ந்து நோக்கி, தேவி, நாம் பிரிவதானாலும் மீண்டும் கூடு மட்டும் நினைவு சின்னமாக இந்த புறாவை கொடுத்திருக்கிறேன் என்றான். பதிலுக்கு அத்தனை துன்பத்திலும் அவள் இளநகை புரிந்தாள். உங்களை தடுக்கப்படாவிட்டால் கடற்கரையோரத்தில் அவனும் தானும் அக்கம் பக்கத்தில் நின்று போரிடலாம் என்ற நினைப்பும் அவளுக்கு மிகுந்த தைரியத்தை ஊட்டியது. துணிவு துளிர்த்ததன் விளைவாக அவனை ஏறெடுத்து நோக்கிய காஞ்சனாதேவி, கடற்புறாவை நீங்கள் சோதிக்கும் காலம் அதிக தூரத்தில் இல்லை. அது சிறகடித்து எதிரிகளை வீழ்த்தும் காட்சியை இன்றிரவு 8 நாழிகைக்குள் கடற்கரையில் பார்க்கப் போகிறீர்கள் என்றாள். அவன் பதில் சொல்லவில்லை. சற்று மௌனமாக நின்றான். கடைசியாக பிரியா விடை பெற்ற அவன், வருகிறேன் தேவி, நாழிகைகள் ஓடிக்கொண்டிருக்க